பல கணக்கு போடுவோம். ஆனா சுவாமி போடுற கணக்கு முன்னாடி நம்ம கணக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது வந்தும் அப்புறம் சுவாமி பார்த்து ஒரு விஷயத்த செய்யும் போது அது எத்தனை அற்புதமா ஆசீர்வாதமா அமைதுன்றது தான் சுவாமி ஒரு லீலை மூலியமா உணர்த்துறாரு. அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட முதல்ல பகிர்ந்துக்க போறேன். ராஜா ராமலிங்கம் சொல்லி ஒருத்தர், அவருக்கு இறைவன் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அவர் ஒரு நாத்திகர். அவர் ராசிபுரம்ல இருக்காரு. அவருக்கான வேலை எங்க அப்படின்னா இங்க சேலம்ல கிளாஸ் ஃபேக்டரியில தான் அவருக்கு வேலை. அவர் அதனால தினமுமே ராசிபுரம்ல இருந்து சேலம்க்கு பஸ்ல வந்துட்டு போறாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேரு சரவணன் சொல்லி, அவர் நம்ம பகவானுடைய பக்தர். ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊருக்கு ஒரு திருமணத்திற்கு போறாங்க. அங்க போறப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த திருமணம் முடிச்சோடனே நம்ம சேலத்துக்கு போகும்போது திருவண்ணாமலை வழியா போகலாம். அப்ப போறப்போ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு ஆசிரமங்கள் எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்த ராஜா ராமலிங்கம் அப்படின்றவருக்கு இறைவன் மேல நம்பிக்கை இல்லாதனால அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பீப்புள் போகலாம் முடிவு பண்றதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி அளவுல திருவண்ணாமலைக்கு போறாங்க. முதல்ல போய் அருணாச்சலேஸ்வரர் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அடுத்தது சுவாமியை தேடி சன்னதி திருவிட்டுக்கு போறாங்க. அந்த சுவாமி இல்லை. அடுத்தது ஆசிரமத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த சுவாமி அப்போ டைனிங் ஹால் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் போய் உட்காடுறாங்க. ரொம்ப நேரம் தரிசனம் நடந்துட்டு இருக்கு. இவருக்கு அந்த பொறுமை இல்லை. ஏன்னா அவருக்கு இறைவன் மேலேயே நம்பிக்கை கிடையாது இல்லையா, அவருக்கு அந்த பொறுமை இல்லை. அதனால அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கிளம்பி அப்படியே வெளியில வந்துடுறாரு. அப்போ ஒரு குரல் அவருக்கு கேக்குது, யூ வில் கம் அகைன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த இடத்துல சொல்றாரு. அவர் அதை பெருசா கண்டுக்கல. அவர் வெளியில அவர் நண்பர்கள் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் திரும்ப இவங்க எல்லாம் கிளம்பி சேலத்துக்கு வந்துடுறாங்க. சேலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ரோல்ல இருக்காரு. அடுத்த நெக்ஸ்ட் வீக்கே அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டைம் பார்க்கும்போது விடிகாலம் 1:30 மணி ஆயிடுது. சரி நம்ம ராசிபுரம்க்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ் எல்லாம் போறப்ப பார்த்தா ஒரு பஸ் இருக்கு. சரி பஸ் இருக்குன்னு சொல்லி இவர் ஏறிட்டாரு. ஏறிட்டு பார்த்தா ஒரு சீட் காலியாவே இருந்தது. இவர் இருந்த டயத்துல அப்படியே ஒரு சீட்லயே முழுசா காலை வச்சு படுத்துறாரு. தூங்கிட்டார கண்டக்டர் எழுப்புறாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, ராசிபுரம் வந்துருச்சா அப்படின்னு. இது ராசிபுரம் இல்ல, இது ரமணாசிரமம் ஸ்டாப் திருவண்ணாமலைன்னு அவர் சொல்றாங்க. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவர் ஏறின நினைச்சது அந்த ராசிபுரத்துக்கு தான் பஸ் ஏறினு நினைச்சு அவர் ஏறினாரு. அவர் கண் விழிச்சு பார்த்தப்ப அவர் இருந்தது திருவண்ணாமலை. அவர்கிட்ட அந்த கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு அவர் கீழே இறக்கி விட்டுறாரு. இவர் நடந்து அப்படி பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது 2 பெண்மணிகள் 2 ஜோலா பை மாதிரி மாட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி இவங்க பின்னாடியே போவேன், இவங்க ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு தான் போறாங்க. அவங்க நேரா சுவாமியோடைய ஆசிரமத்துக்குள்ள தான் போறாங்க. இவர் பின்னாலே போகும். இவரால் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுவாமி சொல்லியிருந்தாரு இல்லையா, போன வாரம் இவர் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் சுவாமியோடைய அந்த ஆசிரமத்தோட வாசல்ல நிற்கிறாரு. உள்ள போறாரு. அவருக்கு என்ன அந்த உணர்ச்சி அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் அழுதுகிட்டே போய் உட்கார்ந்துருக்காரு டைனிங் ஹாலுக்கு முன்னாடி. சுவாமி அப்படி இல்லை. பக்தர்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சுவாமியும் சுதாமா சகோதரிகள் அப்ப சுவாமி கூட இருந்தவங்க அவங்க எல்லாம் வராங்க. இவர் போறாரு. சுவாமி எல்லாருக்கும் லைனா தரிசனம் கொடுத்துட்டே வராரு. இவரும் அந்த லைன்ல போய் நின்னுக்கிறாரு. கடைசியில இவரு தான் தரிசனம் வாங்குறாரு. சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி அவர் கையில ஒரு கொய்யாப்பழம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அத்தனை ஒரு அதிசயம் இல்லையா, சுவாமி எப்படி மாத்தி கொடுத்துருக்காரு. இவர் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாரு. அந்த சுவாமியை கிட்ட அந்த பிரசாதம் வாங்கி இந்த அனுபவம் நடைபெற்றதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் நடந்தாலோ சாப்பிட்டாலோ சுவாமி கூட இருக்கிறத அவரால் உணர முடியல. அவரால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தீவிரமான பக்தர் ஆயிட்டார். அவருக்கு அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு அவங்க வீட்டுல பார்த்தப்போ அவருக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லை. அப்புறம் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவர்களுடைய நண்பர்களோட சேர்ந்து அந்த பொண்ணை பார்க்க போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய குருநாதர் கிட்ட அவர் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறாரு, எனக்கு இதுதான் அந்த பொண்ணுன்னா நீங்க அதுக்கான அறிவுரை காட்டுங்க சுவாமி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போறாரு. அந்த பொண்ணு வீட்டு வாசலுக்கு போகும்போதே ஒரு காக்கா ஒரு தொட்டாங்குச்சி அவர் முன்னாடி போடுது. இதுக்கு மேல என்ன அறிகுறி வேணும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி அவர் அப்படி ஒரு அனுகிரகம் சுவாமி அந்த இடத்துல பண்றாரு. அந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு இப்போ 2 குழந்தைகள் இருக்காரு. அப்படி சுவாமி இறைவன் மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தரை எப்படி மாத்தி அவர் அத்தனை ஒரு தீவிரமான பக்தரா மாறிட்டார். இந்த அனுபவத்துல என்ன உணர முடியுது அப்படின்னா, எப்படி ஒரு புலி வாயில போயிட்டு ஒரு இலை மாட்டினா தப்பிக்க முடியாதோ அந்த மாதிரி சுவாமியோடைய அருள்பார்வை கீழே ஒரு முறை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளே தப்பிக்கணும்னு நினைச்சாங்க சுவாமி நம்மளை விட மாட்டேன். இப்ப நமக்கு எல்லாம் துன்பம் வர